கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 6 முறை உலக சாம்பியனாக இருந்தவர். மேலை நாடுகளில் பல்வேறு மல்யுத்த நிறுவனங்களில் சேர்ந்து அநேக யுத்தங்களை செய்து வென்று அநேக பட்டங்களை வென்றவர். அது மட்டுமல்லாமல் மிக பெரிய மல்யுத்த வீரர், மிக உலக புகழ்பெற்ற நட்சத்திர வீரர். தன்னுடைய கடைசி நாட்களை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து சாட்சியாக வாழ்ந்தவர். இவரை எங்கெல்லாம் இவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள அழைத்தார்களோ, டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே, திருச்சபைகளிலே, பிரபல கிறிஸ்துவ கூடுகைகளிலே, அங்கெல்லாம் ஆண்டவரை வெளிப்படையாக அறிவித்தவர். தான் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து அவருக்காக வாழ்வதை அறிக்கை செய்த எங்கும் அவருடைய சாட்சியை அவர் பகிர்ந்து கொள்ள தயங்கியதே இல்லை. எங்கெல்லாம் அவரை அழைத்தார்களோ அங்கெல்லாம் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தவர். ஆண்டவருக்காக அவருடைய வாழ்வை அர்ப்பணித்ததாகவும் அவரிடமே அவர் சரணடைந்ததாகவும் கூறி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக உற்சாகப்படுத்தியவர். அவர்தான் உலக புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் ஹல்க் ஹோகன் ஆவார். Before he passed away, man, we were on the phone every day talking about scripture, and he wanted to understand about accepting Christ as a savior. பிரபல மல்யுத்த வீரரான ஹல்க் ஹோகனுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் உண்டு. அவருடைய நண்பர் தான் எப்பொழுதும் அவரை தொலைபேசியில் அழைத்து அல்லது அவர்கள் எப்பொழுதெல்லாம் சந்திப்பார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அவருடைய அர்ப்பணிப்பை, அவருடைய பாடுகளை, சிலுவையின் மரணத்தை, நற்செய்தியை தொடர்ந்து அறிவித்து வரவே ஒரு கட்டத்தில் தன்னுடைய நண்பர் சொன்ன, தன்னிடம் பகிர்ந்து கொண்ட நற்செய்தியின் வாயிலாக அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஹல்க் ஹோகன் அவர்கள் 14 வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை, முழுமையாக கிறிஸ்துவின் அன்பினிடத்திலே சரணடையவில்லை. ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்துவ வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்து வந்தார். பின்னர் அவர் நீண்ட கால இடைவெளிக்கு பின்பு தான் சம்பாதித்த பேர், புகழ், அந்தஸ்து, பணம் என எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கையிலே வெறும் பூஜ்ஜியமாக காணப்பட்டார். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் வெறுமனே இருப்பதாகவும், தன்னுடைய வாழ்க்கை ஒரு வெற்றிடமாக காணப்படுவதை போலவும் உணர்ந்த அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை நினைவு கூர்ந்தார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை உணர்ந்தவராக வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அவர் அர்ப்பணித்தார். 18 மாதங்களுக்கு முன்பதாக ஞானஸ்நானம் பெற்ற அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார். அது என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் மிகச் சிறந்த நாள் நான் இயேசுவுக்காய் என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததுதான், அவரிடத்தில் சரணடைந்ததுதான் என்றார். இனி எந்த கவலையும் இல்லை, எந்த வெறுப்பும் இல்லை, நியாய தீர்ப்பும் இல்லை, அன்பு மட்டும்தான் எல்லாமே என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவர் மிகப்பெரிய மல்யுத்த வீரர், அநேக எதிரிகளை வென்றவர், அநேக யுத்தங்களை செய்தவர், அநேக உலக புகழ்பெற்ற WWE என்ற பட்டங்களை வென்றவர். அப்பொழுதெல்லாம் இவர் இந்த வார்த்தையை கூறவில்லை. ஆனால் தற்போது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் சொல்லுகிறார், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, எவர் மீதும் வெறுப்பு இல்லை என்று. உலகம் முழுவதும் இவருடைய மனம் திரும்புதலை கவனிக்க செய்தது. அநேகர் இவருடைய மனம் திரும்புதலை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவருக்கு வேதத்திலே மிகவும் பிடித்த வசனம் யோவான் 3:16 வசனமாகும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவரை எங்கெல்லாம் அழைத்தார்களோ அங்கெல்லாம் அவர் யோவான் 3:16 வசனத்தை பொறித்த டி-ஷர்ட்டையே அணிந்து செல்வது இவருடைய வழக்கமாக இருந்தது. Everything else is just temporary. Everything, the fame, the money, the ego, the physical, everything is just temporary. And once you get that and you realize that, it's so important. இவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு எவ்வளவு தீவிரமாக சத்தியத்தை சொல்ல முடியுமோ, எவ்வளவு தீவிரமாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள முடியுமோ, அதி தீவிரமாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தன்னுடைய நண்பர்கள் சுற்று வட்டாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய உறவினர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொண்டார். உலக
புகழ்பெற்ற மல்யுத்த வீரரான இவர் அநேக ரசிகர் பட்டாளங்கள் இவருக்கு உண்டு. எனவே அவருடைய ரசிகர் பட்டாளங்கள் எல்லோரிடத்திலும் நீங்கள் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவர்தான் நித்தியமானவர், அவர்தான் சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கித்து தன்னுடைய சாட்சியை, தன்னுடைய அர்ப்பணிப்பை அவர் எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொண்டவராக காணப்பட்டார். நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்தவரும் இந்த ஹல்க் ஹோகன் தான். ஹல்க் ஹோகன் அவருக்கு ஏற்பட்ட சரீர பலவீனத்தின் மித்தம் ஜூலை 24, 2025 ஆண்டு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவரை பின்பற்றின கோடான கோடி ரசிகர்களுக்காக, உறவினர்களுக்காக நாம் நம்முடைய ஊக்கமான ஜெபத்திலே நினைவு கூறுவோம். கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, ஹல்க் ஹோகன் அவர்கள் தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பிறகு அவர் அடிக்கடி சொல்வது இதுதான்: இந்த உலகத்திலே எல்லாமே தற்காலிகமானதுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே நிரந்தரமானது. எனவே அவரை பின்பற்றுங்கள், அவருடைய வெளிச்சத்திலே நடங்கள், அதுதான் உங்களை நித்தியத்திற்கு கொண்டு செல்லும் என்று பிரசங்கித்தார். எனவே இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கும் பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம், நம்முடைய பலம் என எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் தற்காலிகமானதான். ஆனால் நிரந்தரம் என்னவென்று சொன்னால், நம்மை படைத்த தேவன் நிரந்தரமானவர், நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரந்தரமானவர், அவர் கொடுத்த ரட்சிப்பு நிரந்தரமானது. எனவே நாம் அனைவரும் அவர் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே நாம் முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்திலே முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்போம். ஹல்க் ஹோகன் அவருடைய இந்த சிறிய சாட்சியை பாருங்கள். உலகத்திலே பேர் பெற்று புகழ் பெற்று விளங்கி இருந்தாலும் கடைசியாக அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கைக்கு நேராக அவர் தள்ளப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே பூஜ்ஜியமாக மாறினார். பின்னர் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்ற வசனத்தை உணர்ந்த அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணித்து அவருக்காக வாழ்ந்தார். தன்னுடைய கடைசி நாட்களிலே அதி தீவிரமாக சுவிசேஷம் சொல்வதிலே அவர் செயல்பட்டார். எனவே எனக்கு அன்பானவர்களே, நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அதிதீவிரமாக செயல்படுவோம். நம்முடைய நெருங்கிய நண்பர்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அவர் கொடுத்த ரட்சிப்பை, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ரட்சிப்பாராக. அது மட்டுமில்லாமல் ஹல்க் ஹோகன் என்ற உலக புகழ்பெற்ற மல்யுத்த வீரரின் இந்த சிறிய சாட்சியை நம் சக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளிடத்தில், நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.